ஹை கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ், ஓகேங்களா, பொது அறிவியல் இதில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம அகாடமியில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 1 இது மாதிரி இருக்கக்கூடிய, ஓகேங்களா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல், சரிங்களா, ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒட்டுக்காக கம்பைல் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 15 வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் குரூப் 1 மெயின்ஸுக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த ஜென்ரல் சயின்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 15 கொஸ்டின் வருது அப்படின்னா நம்மளால ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஓகேங்களா, 7 to 8 கொஸ்டின் வந்து ஈஸியாக வாங்க முடியும். சரியா, அதுக்காக நம்ம சில லெசன்ஸ் மட்டும் படிச்சா போதும். அந்த வகையில் நம்ம பார்க்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் பிசிக்ஸ். அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்ல இருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுங்களாவே போதும். சரிங்களா, 6th to 10th அப்படிங்குவாங்க. மெயினா நீங்க வந்து 9th to 10th வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னாவே சயின்ஸ் வந்து போதுமானதா இருக்கும். சரிங்களா, ஓகே, நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா, இந்த லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கரு பத்தி தான் இருக்க போகுது. அணுக்கருவில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் எப்படி இருக்கு, அணுக்கருவில் இருந்து எப்படி ரேடியோ ஆக்டிவிட்டி வருது, கதிர் இயக்கம் அப்படின்னா என்ன, ஓகேங்களா, ஸோ அதை யார் கண்டுபிடிச்சா, அதுக்கப்புறம் அதனுடைய யூசஸ் என்ன, ஓகேங்களா, அது ஃபுல்லாவே இந்த லெசன்ல வரப்போகுது. ஓகேங்களா, இதில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் சொல்லிட்டோம். பிசிக்ஸ்னா இயற்பியல், நியூக்ளியஸ்னா என்ன, இதுக்கான டிஸ்கவரிஸ்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 பிசி 400லயே டெமோக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெமோக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீக் நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு அறிஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா எலமெண்ட்டுமே எல்லா மெட்டீரியலுமே சின்ன ஒரு துகளால ஆனதுதான். எல்லா மெட்டீரியல் ஒரு பெரிய மெட்டீரியல் இருக்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு சின்ன துகளோட ஒட்டுமொத்த இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கருத்தை முன்வைக்கிறார். அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1803ல ஜான் டால்டன், ஓகேங்களா, ஜான் டால்டன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா, ஆட்டம் அணு அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா, ஒரு எலமெண்ட் ஒரு மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப சின்ன பார்ட்டிகளா ஒண்ணு இருக்கு, அது பேர் என்ன, ஆட்டம். இந்த ஆட்டம் தான் எதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் தி எலமெண்ட். இந்த ஆட்டம் தான் எதை முடிவு பண்ணுது, அந்த எலமெண்ட் அந்த பொருள் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, வெயிட்லெஸ்ஸா இருக்கணுமா, ஓகேங்களா, ரொம்ப வெயிட்டா இருக்கணுமா, எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டால்டன் கண்டுபிடிச்ச இந்த ஆட்டம். ஓகேங்களா, ஆட்டம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவதா ஜே தாம்சன். தாம்சன் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிக்கிறார். கேத்தோட் ரேஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா, கேத்தோட் ரேஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன சார் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரிங்களா, மைனஸ் சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, எலக்ட்ரான். இதுதான் என்ன சொல்றோம், இப்ப நம்ம சொல்லக்கூடிய எலக்ட்ரான் இ மைனஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் என்ன சொல்றோம், எலக்ட்ரான். எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சா, ஜே தாம்சன். அதுக்கடுத்து என்ன ஆகுது, நாலாவதா இப்ப நெகட்டிவ் கண்டுபிடிச்சாங்களா, இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், கோல்ஸ்டீன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், பாசிட்டிவ் ரேஸை கண்டுபிடிக்கிறாரு. இவர் பாசிட்டிவ் ரேஸை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து இதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு, ஓகேங்களா, பாசிட்டிவ் ரேஸ் வந்து கண்டுபிடிச்சது கோல்ஸ்டீன். இதுக்கு நேம் வைக்கிறாரு, புரோட்டான். புரோட்டான் சொல்லிட்டு யாரு நேம் வைக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருதர்ஃபோர்ட்.
ரூதர்ஃபோர்ட் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம புரோட்டான் பேர் வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன விஷயத்த பாருங்க, ஒரு 4 இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எப்படி நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் டெமோக்ரிட்டஸ் வந்து என்ன சொல்றாரு, ஆட்டம்னு ஏதோ ஒரு சின்ன பொருளால தான் எல்லா பொருளும் ஆயிருக்கு, ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகல் தான் ஒரு பெரிய பொருள் உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. 1803 வந்து ஜான் டால்டன் வந்து ஆட்டம்னு ஒன்று இருக்குப்பா, ஒரு எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆட்டம்னு ஒன்று இருக்கு, அதுதான் அந்த பொருளோட நேச்சர், அது அதனுடைய தன்மையை தீர்மானிக்கிறது அந்த ஆட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? ஒரு கேத்தோட் ரேஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, அது பேர் என்ன, எலக்ட்ரான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து கோல்ஸ்டீன் என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேஸை கண்டுபிடிக்கிறார். பட் இந்த பாசிட்டிவ் ரேஸ்க்கு புரோட்டான் அப்படின்னு நேம் வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் வந்து நேம் வைக்கிறார். ஓகேவா? அதுக்கு எடுத்து பார்க்குறோம். இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் யார் கண்டுபிடிச்சா, நெகட்டிவ் சார்ஜ் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் 1932 ஜேம்ஸ் சாட்விக் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பார்ட்டிகல், பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, இது வந்து நியூட்ரல் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறார். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிட்டாங்க, நெகட்டிவ் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. ஆட்டம்ல நியூக்ளியஸ் அணுக்கரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அணுக்கருவுல தான் அந்த ஆட்டத்தோட மொத்த மாஸ், சரிங்களா, அந்த ஆட்டத்தோட மொத்த நிறையும் அந்த இடத்துலதான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? என்ன சொல்றாரு, ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டம்ல நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்கு, அந்த நியூக்ளியஸ்ல தான் மொத்த நிறையும் அதுல இருக்கு, மொத்த மாசம் வந்து எதில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறது யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஒரு பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அதுல ஆட்டம்னு ஒன்று இருக்கு, அந்த ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், எலக்ட்ரிவ், நியூட்ரல் அப்படின்னு 3 பார்ட்டிகல் இருக்கு. சரிங்களா? 3 சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அது நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும், அதனாலதான் அதனுடைய மொத்த மாசம் வந்து அந்த நியூக்ளியஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? அதுக்கடுத்து பாக்குறோம் நாம் இந்த லெசன்ல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா கதிர் இயக்கத்தை பத்தி தான் படிக்க போறோம், ரேடியோ ஆக்டிவிட்டி பத்தி தான் ஃபுல்லா இருப்பது. ஓகே, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1896 யாரு அப்படின்னு ஹென்ரி பெக்யூரல் அப்படிங்கக்கூடிய பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பிசிக்ஸ் இயற்பியல் அறிஞர். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியமும் பிளஸ் ஒரு போட்டோ பிளேட், சரிங்களா, போட்டோகிராஃபிக் பிளேட், ரெண்டையும் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட டிராவில ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சிடறாரு, யதார்த்தமா அடிக்கிறாரு. சரிங்களா? யதார்த்தமா தன்னோட டிராவில யுரேனியத்தையும் போட்டோகிராஃபிக் பிளேட்டையும் உள்ள வச்சு பூட்டிடுறாரு. சரி, 1 வீக் கழிச்சு அதை வெளியே எடுத்து பாக்குறாரு. ஒரு 1 வீக் டைமுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, 1 வீக்குக்கு அப்புறம் அதை வெளியே எடுத்து பாக்குறாரு. அதை எடுத்து பார்க்கும்போது இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, சில மாறுதல் அடைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் வந்து போட்டோகிராஃபிக் பிளேட் எப்படி இருக்கு அப்படின்னா சில மாறுதல் அடைஞ்சிருக்கு, இதுல வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில எஃபெக்ட்ஸ் ஆயிருக்கு. சரி, இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு அப்படின்னா, என்ன முடிவுக்கு வராரு அப்படின்னா யுரேனியம் இருக்கு இல்லையா, யுரேனியம் தான் இதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? யுரேனியத்துல இருந்து சில ரேடியேஷன்ஸ் வருது, யுரேனியம் எமிட் ரேடியேஷன், சில கதிர்வீச்சுகள் வந்து இந்த யுரேனியத்துல இருந்து வெளிவருது. இதுதான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. சரி, இதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 1898 மேரி கியூரி அண்ட் பைர் கியூரி அப்படிங்கக்கூடிய ஒரு போலாந்து நாட்டை சேர்ந்த 2 பிரெஞ்சு சயின்டிஸ்ட், ஓகேங்களா, 2 பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணும்போது பிட்ச் பிளண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க, அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை யூஸ் பண்றாங்க. சரி, இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் இருக்கு இல்லையா, யுரேனியத்தோட ஓர். இதுல இருந்து சில ரேடியேஷன்ஸ் வருது. இதுல இருந்தும் ரேடியேஷன் வருது. பிட்ச் பிளண்ட்ல இருந்து ரேடியேஷன் வருது. ஆனா இதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியத்துல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனோட ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? பிட்ச் பிளண்ட்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து யுரேனியம் மோரா இருந்தாலும் யுரேனியத்துல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனோட கம்மியா இருக்கு. ஸோ அவங்க என்ன முடிவு போறாங்க அப்படின்னா பிட்ச் பிளண்ட்ல வேற ஏதாவது மெட்டீரியல் கலந்துருக்கு, வேற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? வேற ஏதோ சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனாலதான் இதனுடைய ரேடியேஷன் வந்து யுரேனியத்தோட குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யறாங்க, பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்படிதான் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறோம் டிஸ்கவரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்றி பெக்யூரியல் என்ன செய்யறாரு, ஒரு யுரேனியத்தையும் அண்ட் போட்டோகிராஃபிக் பிளேட்டையும் டிராவல் வைக்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு எடுக்கும் போது அந்த போட்டோகிராஃபிக் பிளேட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் யுரேனியம் வந்து சம் ரேடியேஷன் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது பேர் தான் என்ன சொல்றாரு, ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. ஓகே, அதுக்கு அடுத்து பார்க்குறோம். அடுத்து மேரி கியூரி அண்ட் கைரி கியூரி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியில டிஸ்கவரிஸ்க்கு உட்படுத்துறாங்க. ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, பிட்ச் பிளண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வச்சுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னது, யுரேனியத்தோட ஓர். சரிங்களா? ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து இந்த யுரேனியத்துல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனோட கம்மியா இருக்கு. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, இதுல வேற ஏதோ சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்கு, வேற ஏதோ மெட்டீரியல் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த மெட்டீரியலை தனியாக பிரித்து வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன நேம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பார்க்குறோம். இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோமா. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டி, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு என்ன சார் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு ஆட்டம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி ஆட்டம் இருக்கு. ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கு. ஸோ இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாகணும். இதுக்காக இது என்ன செய்யும், இதுல இருக்கக்கூடிய சம் ரேடியேஷன் பார்ட்டிகள் ஏதாவது ஒன்று வெளிப்படுத்தணும். ஸோ அப்படி வெளிப்படுத்தும் போது தான் நமக்கு இது மாதிரி ஆல்பா பீட்டா ரேஸ் வருது, ரேடியோ ஆக்டிவிட்டி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரிங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கு, நிலையற்ற ஒரு அணுக்கரு இருக்கு. அது என்ன செய்யணும், ஸ்டேபிள் ஆகணும், ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறணும். ஸோ அது என்ன செய்யுது, ரேடியேஷன் வெளிப்படுத்துது, ரேடியேஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துது. ஸோ அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆகிறதுக்காக ரேடியேஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துது. அது எந்த ரூபத்துல, ஆல்பாவா இருக்கலாம், காமாவா இருக்கலாம். ஓகேங்களா? ஆல்பாவா இருக்கலாம், காமாவா இருக்கலாம், பீட்டாவா இருக்கலாம். சரிங்களா? இது மாதிரியான ரேடியேஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துது, ரேஸ் வந்து வெளிப்படுத்துது. ஆர் பாசிட்ரான், நியூட்ரான், அது மாதிரியான பார்ட்டிகலாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று வெளிப்படுத்தி நான் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கேன், நான் வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய பினாமினன். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. அந்த நியூக்ளியஸ் உள்ள போகுது இல்லையா, எந்த நியூக்ளியஸ் இது மாதிரி ரேடியேஷன் வெளிப்படுத்துதோ அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா டைப்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து 2வது டைப் என்ன, ஆர்டிபிஷியல், இயற்கை செயற்கை. சரிங்களா? ஸோ இதுல 2 ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்றது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ
அது என்ன சார் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல், எதை வச்சு அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அந்த பொருளுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் சரிங்களா, அந்த பினாமினானுக்கு உள்ள போகும். என்ன, அது ஏற்கனவே அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எது மாதிரி எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம், ஒரு ரேடியம் இல்லைங்களா, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அது என்ன செய்யும், நான் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி போகும் அண்ட் இது மாதிரி போகும். பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா லைட்டர் நியூக்ளியஸாக தான் இருக்கும். ஒரு அலுமினியமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு போரானா இருக்கலாம் சரிங்களா. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு எலமெண்ட் சரிங்களா. இது மாதிரி லைட்டர் நியூக்ளியஸை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இன்டியூஸ் பண்ணலாம். நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தூண்டி விட்டு அதிலிருந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம கொண்டு வரலாம் சரிங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல். பட் நேச்சுரலாகவே இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்சிமம் இருக்கக்கூடிய ரேடியேஷன் எதுக்கு மேல அட்டாமிக் நம்பர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 எபோவ் ஓகேங்களா, ரொம்ப அதிகமா இருக்கும். 82 அபோவ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்ஸை வெளிப்படுத்தும். பட் இதுலேயும் ஒரு 2 கேசஸ் இருக்கு, 2 எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. விதிவிலக்கா 2 இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியம். இதனுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணியன் பார்த்தீங்கன்னா வெறும் 43 தான். பட் இது வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உட்படும் சரிங்களா. இது ஒண்ணு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டல் இருக்கு, புரோமித்தியம். இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 தான். ஓகேங்களா, அட்டாமிக் நம்பர் வந்து 61 தான். பட் இதுவும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு போகும் சரிங்களா. இந்த ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரோமித்தியம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி எப்பயுமே 82க்கு மேலே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து மேக்சிமம் அதனுடைய அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே இருக்கும். பட் 82 கீழேயே 2 எலமெண்ட் வந்து அந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உட்படும் சரிங்களா. அதுதான் இது ரெண்டும். பட் இது பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. லைட்டர் நியூக்ளியஸ் கம்மியான அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய இதுவே இது கீழே போகும் சரிங்களா. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நாமளே கொண்டு வரலாம். இது பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். ஓகேங்களா, செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். அது என்ன சார் செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன்? நம்ம சொன்னோம் இல்லையா, இது ஏற்கனவே நேச்சுரலாகவே எப்படி இருக்கும், அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டே இருக்கும், சிதைவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பட் இது என்ன இன்டியூஸ்டு அப்படிங்கும்போது நம்ம தூண்டுறோம் சரிங்களா, நம்ம தூண்டுகிறோம் சரிங்களா. இன்டியூஸ்டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். அது என்ன சார் இன்டியூஸ்டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியோட ப்ராசஸ் என்னன்னா ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கும். நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மேல ஒரு ஆல்பா ரேஸ் ஓகேங்களா. இப்போ ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கு, அது மேல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ரேஸை வந்து கொண்டு போய் அதோட மோத விடுறோம். அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா மாறிடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், அன்ஸ்டேபிளா மாறிடும். ஸோ இது மறுபடியும் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில ரேடியேஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தும். இதுதான் இதனுடைய ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியோட ப்ராசஸ். ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கும், அது மேல நம்ம ஆல்பாவோ பீட்டாவோ பாசிட்டிவானோ அவர் ஏதோ ஒரு பார்ட்டிகளை கொண்டு போய் மோதுறோம் சரிங்களா. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா மாறிடும். ஓகேங்களா, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறிடும். அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரேடியேஷன்ஸை வெளிப்படுத்தும். ஓகே, இன்னும் கூட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து cannot be controlled. இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன், நேச்சுரலாகவே இதுகிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிதைவு அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல். ஓகேங்களா, நம்ம இப்ப ஆல்பா பார்ட்டிகல் இப்படி போய் ரேடியேஷன் பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, திடீர்னு நம்ம ஆல்பா பார்ட்டிகளை நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸும்
குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கிடையே உள்ள சில டிஃபரன்சஸ் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியர் நியூக்ளியஸ், லைட்டர் நியூக்ளியஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம், ரேடியம் இது மாதிரியான அதிக அட்டாமிக் நம்பர் கொண்ட எலமெண்ட் தான் எக்ஸிபிட் பண்ணும். பட் ஆனால் இது வந்து லைட்டர். ஓகேங்களா? லைட்டர் நியூக்ளியஸும் இந்த ப்ராசஸ் கீழே போகும். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆகும். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இன்டியூஸ் பண்ணணும், நாம தூண்டி விடணும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி சொன்னோம் சரிங்களா? ஹியூமன்ஸ் வந்து அதை இன்டியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி சொன்னோம் இல்லையா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் யார் சார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரின் கியூரி. யார் இவங்க? மேரி கியூரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணு பிளஸ் அவங்களோட யார் சேர்ந்து பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட், ஜூலியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட் சேர்ந்து தான், 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. செயற்கை கதிர் இயக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 1934 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. எது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் நியூக்ளியஸ் இருக்கலாம், அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுல மேல வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேல நம்ம படம் வைக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறும். ஸோ அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து ரேடியேஷன்ஸை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இதில் வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் எல்லாமே மேக்சிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பார்ட்டிகிளா இருக்கும். பாசிட்ரான், ஓகேங்களா, நியூட்ரான், அது மாதிரியான பார்ட்டிகிளா இருக்கும். பட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரேஸா தான் இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, இது 3ல ஏதோ ஒரு ரேஸா தான் அது வெளிப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் என்ன ஆகுது? அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸா சேஞ்ச் ஆகி இன்னொரு நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகுது. கடைசியில் ஒரு ஃபார்ம் ஆகுது ஸ்டேபிள். அங்கே வந்து அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து இது மேலே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி மாறுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது? அன்ஸ்டேபிள் வந்து ரேடியேஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தி ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸா மாறுது. இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரண்ட் நியூக்ளியை. அப்புறம் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் நியூக்ளியை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இது பிறந்திருக்கு. ஸோ இது வந்து பேரண்ட், இது வந்து டாட்டர். யார் கண்டுபிடிச்சாரு? ஐரின் கியூரி அண்ட் எஃப் ஜூலியட். ஓகேங்களா? எப்போ அப்படின்றது 1934ல. என்ன? ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. என்ன கான்செப்ட்? லைட்டர் நியூக்ளியையும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேஸ் வராது, ஆல்ஃபா, பீட்டா, காமா வராது. மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், பாசிட்ரான், அது மாதிரியான பார்ட்டிகள் தான் வரும். ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லிட்டீங்க. இதை எப்படி சார் அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்ததுக்கு ஒரு 4 சயின்டிஸ்டோட பேர் மட்டும்தான் இதனுடைய யூனிட்டாவே இருக்கும். சரிங்களா? ஆனா பட் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு மாதிரி டெஃபினிஷன், வெவ்வேறு இடத்துல அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க என்ன அப்படின்றது கியூரி. ஃபர்ஸ்ட் யார் ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சா? கியூரி அப்படின்னு வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கியூரி. ஸோ கியூரி என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், ஓகேங்களா, ஒரு பொருள் எந்த அளவுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்த தேவைன்னா 3.7 into 10 to the power 10 disintegration. இந்த அளவுக்கு டிஸ்இன்டகிரேஷன் வந்து எந்த பொருள் வந்து தருதோ, ஓகேங்களா, ஒரு பொருள் வந்து இந்த அளவுக்கு டிஸ்இன்டகிரேஷன் தரத்துக்கு எவ்வளவு கிராம்ஸ் தேவைப்படுதோ, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூரி. ஓகேங்களா? எவ்வளோ? பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிஸ்இன்டகிரேஷன் தரணும் ஒரு பொருள். இப்போ வந்து இப்போ யுரேனியம்னு எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். யுரேனியம் வந்து நமக்கு வந்து ஒரு 10 கிராம் இருந்தால் தான் இந்த டிஸ்இன்டகிரேஷனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10 கியூப் அது மாதிரி சொல்றோம். சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஆஃப் ரேடியம்
ஏன் ரேடியத்தை யார் கண்டுபிடிச்சா? நான் பார்த்தோம் இல்லையா, ரேடியம் வச்சு தான் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சப்ஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சாங்க கியூரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரேடியம். அதுக்கு அடுத்து பார்க்குறோம் ரெண்டாவது ரூதர்ஃபோர்ட். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னோம். ஓகேங்களா, ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா, சரி. ரூதர்ஃபோர்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரெண்டாவது யூனிட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power 6 disintegration. 10 to the power 6 disintegration per second. ஒரு செகண்ட்ல 10 to the power disintegration, 10 to the power 6 disintegration வந்து எவ்வளவு பொருள் தருதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட். எவ்வளவு பொருள் தேவைப்படுமோ அதே தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற யூனிட்ல வந்து வெளிப்படுத்துறோம். பார்த்தீங்க அப்படின்னா அது இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்றது கேபிட்டல் ஆர் ஸ்மால் டி. அதுக்கடுத்து பெக்யூரல். BQ. அது என்ன சார் பெக்யூரல்? பெக்யூரல் வந்து என்ன அப்படின்றது SI யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட SI யூனிட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI யூனிட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் 1 டிஸ்இன்டகிரேஷன் per 1 செகண்ட். ஓகேங்களா, ஒரு செகண்டுக்கு ஒரு டிஸ்இன்டகிரேஷன். ஓகேங்களா, அந்த அளவுக்கு எந்த பொருள் தருதோ எவ்வளவு பொருள் தேவைப்படுதோ. ஓகேங்களா, 1 டிஸ்இன்டகிரேஷன், 1 டிஸ்இன்டகிரேஷன் per செகண்ட். ஒரு செகண்டுக்கு ஒரு டிஸ்இன்டகிரேஷன் தருங்க, ரெண்டுமே 1 1. சரிங்களா, ஸோ இது பேர் தான் என்னது பெக்யூரல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து நாலாவது ஒன்று இருக்கு, அது பேர் என்ன அப்படின்னு ரான்ஜென்ட். ரான்ஜென்ட் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற சிம்பிள்ல வெளிப்படுத்துவோம். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட் அந்த காமா ரேஸ் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ரேஸ்க்கு எக்ஸ் ரேஸ் அண்ட் காமா ரேஸ், சரிங்களா, இது மாதிரியான ரேஸ்க்கு நம்ம எவ்வளவு தூரம் வெளிப்படுறோம், நம்ம மேல எவ்வளவு ரேஸ் வந்து அது படுது அப்படிங்கறத ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான்ஜென்ட் அப்படிங்கிற யூனிட்ல தான் சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸ் ரேஸ் காமா ரேஸ். இந்த ரேஸ் மனுஷன் வந்து எவ்வளோ ஹியூமன்ஸ் வந்து அதுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்றதுக்காக தான் இந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேடியேஷன் தேவைப்படுதோ, எவ்வளோ ரேடியேஷன். ஓகேங்களா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷனை வெளிப்படுத்துமா. ஸோ அந்த ரேடியேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.58 into 10 to the power -4 coulomb charge in 1 kg of air. 1 கிலோ ஏர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 கிலோ ஏர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ரேடியேஷனை உள்ள அனுப்புறோம். சரிங்களா, ஒரு ரேடியேஷன் வந்து உள்ள அனுப்புறோம். ஸோ அந்த ரேடியேஷன் வந்து என்ன செய்யணும் 2.58 into 10 to the power -4 கூலும் இந்த அளவு சார்ஜ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் தேவையோ அதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான்ஜென்ட் அப்படிங்கிற யூனிட்ல வந்து வெளிப்படுத்துறோம். சரிங்களா, ஸோ பார்க்குறோம் 4 யூனிட் இருக்கு. ஹென்றி, ருதர்ஃபோர்ட், கியூரி, ருதர்ஃபோர்ட், பெக்யூரல், ரான்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 யூனிட் இருக்கு. அந்த 4க்கான டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்யூரல், ஏன்னா இதுதான் SI யூனிட். சரிங்களா, ரான்ஜென்ட் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து எவ்வளோ ஹியூமன் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக ரான்ஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் முக்கியமான இதுதான். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கம்மியாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இன்னும் இருக்கக்கூடியது. சரிங்களா, ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய மொத்த நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன, ஃபிஷன்னா என்ன, ஆல்ஃபா பீட்டா பார்ட்டிகல்ஸ், ஓகேங்களா, இன்னும் சில டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு, இந்த வீடியோவில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களுடைய அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ், சரிங்களா, ஸ்கூல் புக்ஸை வந்து கம்பைல் பண்ணி தனியாக ஒரு மெட்டீரியல் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.